நிறைய காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்துட்டு போயிட்டே இருக்கு. ஆனால் ஒரு தேவ பிள்ளை இந்த அறைய எப்பவும் கட்டி பாதுகாப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 1 அதிகாரம் 13, 14. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை, 14வது இறைவார்த்தை. ஆகவே உங்கள் மனம் செயலாற்று தயாராயிருக்கட்டும், அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். இதுதான் இன்னைக்கு டாபிக். நம்மளுடைய டாபிக் என்னது? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். சரியா? எதுலலாம் தெளிவு வேணும்? எதுலலாம் தெளிவு வேணும்? உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு அப்படின்னு சொல்றாரு. நாவும் 2ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை. நாவும் 2ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையில வாசிக்கும் போது நாவும் 2 புட்டுல வாசிக்கிறோம். சிதறடிக்கிறவன் உனக்கு எதிராக வருகின்றான். கோட்டை மதில்களில் வீரர்களை நிறுத்து, வழிகளில் காவலர்களை அமர்த்து, உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், உன் படை வலிமை மிகப்படுத்தி. ஆமென். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வலியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாக கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் பலப்படுத்து. அப்போ சிதறடிக்கிறவன் வர்றான். சரியா? சிதறடிக்கிறவன் என்ன செய்யறான்? எங்கேயாவது வீட்டுல கல்ல வந்துட்டு நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு 9 மணிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவானா? சத்ரு வந்து தாக்குறது இன்னைக்கு 10 to 11 யமகண்ட காலம், அந்த காலத்துல நான் உங்களை தாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவானா? அப்ப அவன் எப்படி தாக்குவான்னு யாருக்காவது தெரியுமா? தெரியல. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைங்க எல்லா நேரத்திலையும் அலர்ட்டா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரத நல்லா கவனமா கவனிச்சுக்கிருங்க. ஒரு தேவ பிள்ளைய சத்ரு தாக்குவதற்கு அவனுக்கு அதிகாரமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. உன் மேல அபிஷேகம் இருந்தா, நீ தெளிந்த புத்தியோடு இருப்பேன்னா, உன்னோட இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கும் அப்படின்னு சொன்னா சத்ருவ பக்கத்துல கூட வர முடியாது. அப்போ இங்க எரேமியா 1:17 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று, உன் அறையை என்ன செஞ்சுக்கோ, கட்டிக்கொண்டு நின்று, நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் அவர்களுக்கு சொல், நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. அப்போ ஒரு காரியத்துக்கு என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, நீ உன் அறையை கட்டி கொண்டு நின்று கொண்டு. எதிரி வந்து நம்ம தாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அறையை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? என்ன செய்யணும்? கட்டிக்கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டிக்கொள்ளணும்னா என்ன அர்த்தம்? நம்முடைய அறையை கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நீங்க சொல்லும் போது சொல்றாரு, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை, அப்போஸ்தலர் திருத்தூதர் பணி 12:8. அங்க சொல்லும் போது சொல்றாரு, தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன்னுடைய வஸ்திரத்தை பொறுத்து கொண்டு
என் பின்னே வா என்றான். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 தேவ பிள்ளைய ஒரு பிசாசு தாக்குறது எப்படி அப்படின்னு சொன்னா, முதல்ல பயம், ரெண்டாவது சந்தேகம். இந்த சந்தேகம் வந்தது அப்படின்னு சொன்னா உடனே நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா, அரணுக்கு திரும்பிடணும். Hallelujah. 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 உன்னால ஜெபிக்க முடியல, உன்னால ஆராதிக்க முடியல அப்படின்னா, நீ பயப்படுற அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அரணுக்கு திரும்பணும். அரண் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சபை. Hallelujah. Hallelujah. தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற இடம். இந்த இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்து நீங்க ஆராதிக்கும் போது உங்களால ஆராதிக்க முடியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் உங்களுக்குள்ள பாயும். Hallelujah. நீங்க உயிரடைவீர்கள். Hallelujah. உலர்ந்த எலும்புகளுக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் பாய்ந்தது போல, செத்து போய் அசைய முடியாம கடந்த எலும்பு முக்களுக்குள்ள அந்த அபிஷேகம் போய் அது உருவெடுக்க முடிஞ்சது போல, இந்த ஆராதனையில இந்த அபிஷேகத்துல நீங்க உட்காரும் போது கர்த்தர் உங்களுடைய ஆன்மாவை உயிர்ப்பிப்பார். சரி, அடுத்தது இங்க சொல்லப்பட்டிருக்குது, இந்த அறையை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். கட்டிக்கொள்ளுதல் அப்படின்னு சொன்னா என்னது? இயேசு நாமத்துல கட்டுகிறேன், இயேசு நாமத்துல அறுக்கிறேன், அதுவா? இல்ல, இந்த இருதயத்தை, இந்த மனதை, ஏன்னா வேதாகமத்திலேயே பவுல் அப்போஸ்தலன், இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லு எதுக்குமே பயப்பட மாட்டேன்னு சொன்னவரு ஒரு காரியத்துக்கு நான் பயப்படுறேன்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னு சொன்னா, அது விசுவாசம். கானான் தேசத்துக்கு மக்களை கொண்டு வர்றதுக்கு, இஸ்ரவேல் மக்களை கொண்டு வர்றதுக்கு எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. அவங்க மண்ணாந்திர பாதையில வந்தாங்க. மண்ணா பொழியப்பட்டது, செங்கடல் கிடக்கப்பட்டது, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமா கொண்டு வந்தாங்க. எல்லாமே செஞ்சார், அற்புதம் செஞ்சார், காடைகளை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் பொருந்துல சொல்லும் போது சொல்லுவார், அவர்கள் அவிவிசுவாசத்தினாலேயே கானானுக்குள் நுழைய முடியாமல் போனார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, தெளிந்த புத்தி இருக்கணும். என்ன இருக்கணும்? தெளிந்த புத்தி. என்ன தெளிந்த புத்தி? என்ன தெளிந்த புத்தி? என்ன தெளிந்த புத்தின்னு என்னது? வாசிங்க 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 10-15 வாசிங்க. 10வது வார்த்தை 15வது வார்த்தை வாசிங்க. தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் நல்ல செயல்களாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நல்ல செயல்களால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருத்தல். சொல்லும் போது சொல்றாரு, தெளிந்த புத்தி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல பெண்களை குறித்து சொல்றாரு. உங்களுக்குள்ள தகுதியான வஸ்திரத்தினாலும், அப்படின்னா என்னது? தகுதியான வஸ்திரம்னா என்னது? ஞாயிற்றுக்கிழமை பொது ஆராதனை, திருவிருந்து ஆராதனை அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா வெள்ளை சட்டை போடணும். அப்படியா? உங்களுடைய மீட்பின் ஆடை, உங்களுடைய ரட்சிப்பின் ஆடை, இந்த ஆடை எப்பவும் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும்? எப்பவும் இருக்கணும். இந்த ஆடை என்னைக்கு என்ன செய்யக்கூடாது? என்ன செஞ்சிடக்கூடாது? வியாழக்கிழமை சாயங்காலம் எடுத்த கோட்டை போட்டு வந்துடக்கூடாது. அதுக்கு பிறகு ஒய்எம்சி வரும்போது கோட் போடக்கூடாது. வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா மீட்பின் ஆடை இல்லை, எரிச்சலின் ஆடை உள்ள உட்கார்ந்துருக்கு. தேவ பிள்ளைங்களை நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வீடுகள்ல துதியின் சத்தம் எழுப்புங்க. உங்க வீடுகள்ல உங்க பிள்ளைங்க, உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குடும்பத்தார்
அத்தனை பேரும் அந்த துதியின் சத்தத்துல பங்கு பெறணும். வேலை பங்கு பெறாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக நீங்க பாரப்படும். நீங்க பாரப்படணும். அப்ப அடுத்த சொல்றாரு, ஸ்திரீயானவள் ஏற்றபடியே நற்செயல்கள் தங்களை அலங்கரிக்க வேண்டும். உங்களை அலங்கரிக்கிறது எதுல அலங்கரிக்கணும்? நீங்க எதுல அலங்கரிக்கணும்? நீங்க நல்ல செயல்கள் செய்யணும். அதுதான் அலங்காரம். ஆண்டோட பார்வையில எது அலங்காரம்? உங்களை அலங்கரிக்கிறது எப்படி அலங்கரிப்பீங்க? நல்லா அலங்கரிக்கணும்னா என்ன செய்யணும்? நற்செயல் நற்செயல் சொல்றீங்க. நற்செயல்னா என்னது? சாட்சி, நடத்த, அதெல்லாம் எங்க இருக்கு? ஆவியின் கனியில் எல்லாம் சரிதான். நம்ம கிட்ட இருக்கா? ஊழியர்களா உங்களை அழைச்சது எதுக்கு தெரியுமா? கனி கொடுக்கறதுக்கு தான் உங்களை அழைச்சாரு. ஊழியம் செய்யறதுக்கு அழைக்கல. உங்களை எதுக்கு அழைச்சாரு? யோவான் 15 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்படிதானா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி கொடுக்கவும் அந்த கனியில் நிலைத்திருக்கவுமே நான் உங்களை அழைக்கிறேன். அப்போ ஒரே ஒரு கான்செப்டுக்கு தான் நம்மளை அழைச்சாரு. கனி கொடுக்கறதுக்காகவும் அந்த கனியில நிலைச்சிருக்கிறதுக்காகவும் தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய நல்ல செயல்கள் மூலமாக, நல்ல செயல்களே நற்செய்தி. நல்ல செயல்களே நற்செய்தி. Praise the Lord. Hallelujah. அதே 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 2வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நம்ம வாசிப்போமா? ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் உபசரிக்கிறவனும் இருக்க வேண்டும். பெண்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் ஆண்களுக்கு சில குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. சரியா? அவங்க வந்துட்டு எப்படிலாம் இருக்கணும்? குற்றம் சாட்டப்படக்கூடாது, இல்லை ஒரே மனைவி உடையவனாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், தெளிந்த புத்தியாக இருக்கணும், யோக்கியமாக இருக்கணும், அந்நியனை உபசரிக்கணும், போதக மார்க்கத்தனமாக இருக்கணும். அப்படியே பெண்களுக்கு சொல்லும் போது சொல்றாரு, முதல்ல பெண்களுக்கு சொல்லும் போது சொல்றாரு நல்லொழுக்கமாக இருக்கணும். பெண்கள் எப்படி இருக்கணும்? நல்லொழுக்கமாக இருக்கணும். அவதூறு பண்ணாதவர்களாக இருக்கணும். அவதூறு பண்ணாதவர்கள் என்னது? அவதூறு பண்ணாதவர்கள் என்னது? அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலையும் உண்மை உள்ளவர்களா இருக்கும். ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு தெரியாத காரியங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. உண்மையா இருக்கும். நம்ம எப்படி இருக்கணும்? இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். வசனத்தின் மூலமா இன்னைக்கு நம்ம வந்து 1 பேதுரு 1 அதிகாரம் 13, 14 அந்த 2 வசனத்தை தான் எடுத்து அப்படியே நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வசனத்துல உள்ள தெளிந்த புத்தி, உள்ள அறையை கட்டுதல், இதைதான் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றோம். புரியுதா? ரைட். அடுத்த சொல்லும்போது சொல்றாரு, தீத்து 1:8 சொல்றாரு, அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கம் உள்ளவனும். அப்போ முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய நம்ம எப்படி இருக்கணும்? நம்மையே அடக்கி ஆளுகிறவர்களாக இருக்கும். அதேதான் 1 பேதுரு 4 அதிகாரம் 7வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். 1 பேதுரு 4 அதிகாரம் 7வது இறைவார்த்தை, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து
ஜெபம் பண்ணுவதற்கு யாக்கியமே உள்ளவராய் ஆற்றலை உள்ளவராக இருக்கு. இந்த நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான் என்ன அப்படின்னா, அதிகமா ஜெபத்துல தரித்திருக்கு. அதிகமா ஜெபத்துல தரித்திருக்கு. நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த தொடர்பு கரெக்டா இருக்கும். ஆனா அது மூலமா மற்றவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஜெபம் பண்ண விரும்புறீங்கன்னா உள்ள அறைக்குள்ள போ. எங்க போகணும்? ஆமா, உள்ள அறை எங்க இருக்கு இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி அங்க சொல்லல. உன்னோட இன்னர் கான்சியஸ் உள்ள போ, உனக்குள்ள போ, உனக்குள்ள உன்னுடைய ஆள் மனதுக்குள்ள போ. ஆள் மனதில் சக்தி இருக்குது. அந்த மனதுக்குள்ள ஆள் மனதுக்குள்ள போய் அந்த அறையை கட்டு. ஏன்னா நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லிடுவாரு, சில நேரங்கள்ல சொல்லுவாரு, இவர்கள் உதடுகள் குதிக்கின்றன, உள்ளமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா நம்ம மைண்டு வேற எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஜெபிக்க கூடாது. அது ஜெபமே இல்லை. உள்ளறைக்குள்ள போய் ஜெபிக்கணும். அப்படின்னா என்னன்னா, நான் ஒருவனைப்பட்டு தெய்வத்தை நோக்கி பார்த்து அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய உள்ள அவரோட கனெக்ட் ஆயிடும். அப்படி கனெக்ட் ஆயிட்டுன்னா நான் பேசுறது, நான் இது பண்றது எல்லாமே அப்படியே சாஃப்ட் ஆயிடும். அப்போ அதைத்தான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம 1 பேதுரு 5:8 இறைவார்த்தையில வாசிக்கும் போது சொல்றாரு, தெரிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, இந்த பூமியில அவன் வகை தேடிக்கிட்டே இருப்பான். நீ தூங்குன வந்துடுவான். நீ ஜெபம் பண்ணாம படுத்த கலையை விதைப்பான். தேவையில்லாத கலைகள் உன்னுடைய மைண்ட்ல விதைச்சிட்டு போயிடுவான். நீ காலையில எந்திரிச்ச உடனே அந்த கலை அதுதான் உங்க தாட்ல இருக்கும். அப்போ நைட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். ஆவியில நிரம்பி ஜெபிக்க 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 நம்முடைய மனம் கட்டப்படும். அப்போ அவன் வந்து கலையை விதைக்க முடியுமா? ஏன்? நமக்குள்ள யார் இருக்கா? ஆவியானவர். சரி, அடுத்தப்ப சொல்லும் போது சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது நமக்கு அளிக்கப்படும் கிருபை. ரோமர் 4:16 இறைவார்த்தையில வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு அளிக்கப்படும் கிருபை என்னது அப்படின்னு சொன்னா, இங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கிறது படிக்கு, அது விசுவாசத்தினாலே வருகிறது. நாம் எல்லோரும் தகப்பனாய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயித்திருக்கிறபடி அப்படியே வருகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய வரும்போது வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறத குறிச்சிருப்போம். ரோமர் 5:16 வாசிக்கும் போது, இந்த அற்புடையின் விளைவு வேறு, அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில் ஒரு மனிதர் செய்த குற்றத்திற்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை, பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலை. அதே 5:2 இறைவார்த்தை வாசிங்க. அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் விசுவாசத்தினால் நிலை கொண்டிருந்து மேன்மை பாராட்டுகிறோம். நீங்க என்ன சொல்லப்படுது இந்த வார்த்தைகள் மூலமா என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதன் மூலமாக, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து வெளிப்பட்டதன் மூலமாக அநேகருடைய குற்றங்களை அவர் என்ன செஞ்சாரா? கிருபையா மன்னித்தார். நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம் ஏவாளுடைய பாவம் வழி வழியா வந்து கொண்டிருந்தது. 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு மூலமாக, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் மூலமாக அந்த பாவங்கள் என்ன செய்யப்படுது?
Praise the Lord. Hallelujah. அப்படின்னா தேவ பிள்ளைகள் நம்ம மீட்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த குணம் என்ன, மீட்கப்பட்ட பிறகு இருக்க வேண்டிய குணங்கள் என்ன, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா ரோமர் 6:17-19 வாசிக்கிறோம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். ரோமர் 6:17-19 வரை வாசிக்கும் போது, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்போ இங்க கொடுக்கப்பட்ட உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க. கீழ்ப்படுகிறது மூலமா தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அதான் எபேசியர் 2:3 13 அவர் சொல்றாரு, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்புகிறவைகளையே செய்தோம். சுவாபத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஒரு காலத்துல நம்ம ஆண்டவர் அறிவுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோம்? எல்லாரும் அப்படிதான் இன்னும் இப்பவும் இருக்கிறாரா? சபையில எப்படி இருந்தோம்? நான் சொல்றதான் கரெக்ட், நான் என்ன நினைக்கிறேன் அதான் கரெக்ட், நான் சொல்றதான் நடக்கும். அப்படிதானே? அப்படிதானே? தெரியாதப்பா. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நான் எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்கும், நான் எடுக்கிற டிசிஷன் தப்பு ஆகாது. ஒரு 5% கூட பேசுறாரு, எனக்கு எல்லாம் தெரியும். இப்படிலாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? இருந்தோமா? இருக்கிறோமா? ஆனா இப்போ எப்படி இருக்கிறோம்? செய்யணும் ஆண்டவர், எதுமா வேண்டாம் ஆண்டவர், உங்க சித்தம் என்ன ஆண்டவர், நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? இப்ப என்ன செய்யறோம்? செய்யணும்னு நினைக்கிறோம், ஆவியானவர் உள்ளத்துக்குள்ள சொல்றாரு வேண்டாங்காரு, செய்வாங்க. செஞ்சுட்டோம்னு சொன்னா நம்ம மாம்சத்துக்குரியவர்களா மாறும், செய்யலன்னு சொன்னா ஆவிக்குரியவர்களா இருக்கும். தெரியுதா வித்தியாசம்? தெரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? தெரியலையா? காலையில எண்ணிக்கணும்னு சொல்லி நைட்டு என்ன செஞ்சோம்? அலாரம் எடுத்தோம், வச்சோம். அலாரம் மொபைல்லையும் வச்சோம், என்ன கிளாக்லையும் வச்சோம். கரெக்டா 5 மணிக்கு எண்ணிப்போன்னு சொல்லி வச்சோம். 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் இல்லை, 5 மணிக்கு வச்சோம். 5 மணிக்கு அலாரம் அடிச்சது. ஆவியானவர் சொன்னாரு, எலும்பு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. ஆனா ராக்காட்சி இப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சது. அதை அடிச்சு முடிச்ச உடனே திருப்பி சொன்னாரு, எலும்பு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. சொல்லி முடிய அலாரமும் அடிச்சது, மொபைல்ல டின்னு அடிச்சது. அதையும் எந்திரிச்சு கண்ணை முடிச்சு அதையும் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி கொடுத்தோம். இதுக்கு பேர் தான் மாம்சம். ஆவி உற்சாகமா இருக்குது, மாம்சம் பலவீனமா இருக்குது. மாம்சம் சொல்லுது பரவாயில்ல, ஒரு 7:30 இருந்துச்சு நினைச்சீங்களா 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். கடைசியில் 7:30 எழுந்திரிச்சோம், அந்த 5 நிமிஷம் ஜெபமும் பண்ணலாம். முன்னே நீங்கள் தூரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் வந்தீர்கள். முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? தூரமா இருந்தோம். ஆனா எப்போ அப்பா ஆராதிக்க ஆரம்பிச்சோமோ, அப்பாட்ட நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செஞ்சோமோ, எப்போ அப்பா நம்மளை ரத்தத்தால கழுவுனாரோ அன்னைக்கு அவர் சமூகத்துக்கு வருவார். அவர் எனக்குள்ள வந்துட்டார். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி
உங்களை யாரெல்லாம் ரசிக்கப்படாம இருக்கிறாங்க அப்படிதானா? இயேசு அறியாம இருக்காங்க. பேர் தான் சூச அந்தோனி அப்படின்னு இருக்குது. ஆண்டவருடைய அனுபவம் இல்லை. திருச்சபை ஆண்டவருடைய அனுபவத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள் திருச்சபையும் சொல்லுது. பேச்சு வச்சுக்கிறவங்களாம் கிறிஸ்தவன்னு சொல்லலை. கிறிஸ்துவின் ஆவியுடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவியை உடையவனே கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் ஆவினால் இயக்கப்படுகிறவனே கிறிஸ்தவன். தாழ்ச்சி இருக்கா? தாழ்மை இருக்கா? இன்னைக்கு தாழ்ச்சி இருக்குதா? நீங்க ஊழியம் பண்றோமா? ஊழியம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? பைபிளை எடுத்துட்டு இப்படி வச்சு போய் பிரசங்கம் பண்றதா ஊழியம் நினைக்கிறோம். இல்லை இல்லை, அதான் நீ சொல்லப்பட்டிருக்கு. தெளிந்த புத்தி உனக்கு. என்ன தெளிந்த புத்தி? ஊழியம் அப்படிங்கிறது தாழ்ச்சி. சின்ன சின்ன காரியங்களை செய்வது தான் ஊழியம். அநேக காரியங்கள்ல நீ உண்மையா இருந்த அப்படிங்க. தீமோத்தேயு எனக்கு மிகவும் பிரியமான மகன் அவர் சொல்ற, எனக்கு உண்மையான மகன் அப்படிங்க, என் பிள்ளை அப்படிங்க. என்னை எல்லா விதத்திலையும் என் மேல அக்கறையோட, என் மேல கரிசனையோட என்ன அந்த அளவு என்னை பார்த்துக் கொள்வான் தீமோத்தேயு. ஊழியத்துல சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நம்ம என்ன செய்யணும்? வெட்கப்படாம ஆட்சியோட அந்த ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும்? அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஊழியம் செய்யறதுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க? முந்துங்க. கணம் பண்றதுக்கு என்ன செய்யுங்க? முந்துங்க. அதை நீங்க செய்யலன்னா இன்னொருத்தங்க செய்வாங்க, அதுக்குள்ள பலன் அவங்களுக்கு போயிடும். இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படியா? அப்படியா? ஒரு கிராமத்துக்கு போயிருக்கேன். அந்த கிராமத்துல போய் அவங்களோட உட்கார்ந்து இருந்து நான் பேசி கொண்டிருந்தேன். பேசிக்கிட்டு அவங்கள விசாரிச்சுட்டு வந்தேன். ஒரு வாரத்துல அவங்க ரொம்ப என்னோட நெருக்கமான ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டாங்க, நெருங்கி வந்துட்டாங்க என்னோட கிராமமே. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டா, அப்பதான் அவங்க சொன்னாங்க, எங்க கூட யாரும் இப்படி உட்கார்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, எங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. எங்களுக்காக யாருமே இப்படி நல்லதுலாம் சொல்லி தர மாட்டாங்க. நீங்க எங்கள ஒருத்தரா நீங்க நினைச்சிட்டீங்க. நம்ம மக்களோட மக்களா என்ன செய்யணும்? யார் மாறணும்? நம்ம தான் மாறணும். நான் மாறாம நீ மாறுன்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. தேவன் உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை தடுத்து நிறுத்துவார்னு சொன்னேன். தேவன் சில காரியங்களை வாய்ப்புகளையும் வாசல்களையும் திறப்பார் அப்படின்னு சொல்லி உனக்கு சொன்னேன். இன்னைக்கு உனக்கு சொல்லக்கூடியது, உனக்கு தெளிந்த புத்தி இருக்கும். யாரோ ஒருத்தங்க வந்து கடைசி நாட்கள்ல தவறான போதனைகள், தவறான காரியங்களை உனக்கு சொன்னாலும் நீ எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தியோடு இருக்கணும். நீ ஆராதிக்கிற கடவுள் கூடு இல்லை, நீ ஆராதிக்கிற கடவுள் செவுடு இல்லை, நீ ஆராதிக்கிற கடவுள் ஊமை இல்லை. அவர் நீ கூப்பிட்டாலும் உன் கூட பேசுவாரு. உனக்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுப்பாரு. உனக்கும் இருள் இருக்கிறத வெளிப்படுத்துவாரு. உன் கையில இருக்கிற ஜீவ வார்த்தைகளை இதான் படிச்சா மட்டும்தான் ஆவியானவர் உங்களை இடைபெற முடியும். சரி, அடுத்த பாருங்க, 1 பேதுரு 2:10 சொல்றாரு, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? இரக்கம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்? யாருக்கு கீழ்ப்படியணும்? யாக்கோபு 4:7 சொல்லுது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நல்ல கீழ்ப்படி.
கீழ்ப்படி, வசனத்துக்கு கீழ்ப்படி. நீ அப்படி கீழ்ப்படியும் போது உனக்கு எதிராக வரக்கூடிய எல்லா ஆயுதங்களும் வாய்க்காது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி. நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்குள் ஆளுகை செய்கிறார். எனக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். தேவனுடைய ஆவியானவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அப்படி நான் 2 பேரும் 1:22 உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். என்ன சொல்றாரு? நீங்க மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவங்களா இருங்க. சும்மா பேருக்கு வெளி மாய தோற்றத்துல சகோதர சிநேகத்தை காட்டாதீங்க. உண்மையான சகோதர சிநேகத்தை காட்டுங்க. இன்னைக்கு நம்ம எப்படி அன்பு காட்டுறோம்? சில காரியங்களை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு காரியத்தை நீங்க நல்லா எப்பவும் எழுதி வச்சுக்கிறீங்க. பிசாசு தந்திரம் உள்ளவன். தந்திரம் உள்ளவன் என்ன? ஆண்டவருடைய அன்புல இருந்து எப்படியாவது பிரிக்கிறதுக்கு அவன் தந்திரம் செய்வான். என்ன? ஆண்டவருடைய அன்புல இருந்து என்ன பிரிக்கிறதுக்கு என்ன செய்வான்? ஆனா அவன் தந்திரத்தை எல்லாத்தையும் நான் உடைச்சி தேவ அன்புல நான் இருப்பேன். இந்த ஒரு காரியத்தில் நீங்க தைரியமா இருப்பீங்க, ஆழமா தெரிந்த புத்தியோட நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதிராக எது வந்தாலும் நீங்க உறுதியா இருப்பீங்க. அந்தோனியார் இருக்காரு பார்த்தீங்களா? அந்தோனியார சபையில வந்துட்டு அவர் இருக்கும்போது, குடும்பத்தில் இருக்கும்போது அந்தோனியார்ட்ட சொல்லிட்டாங்க, அந்தோனி நீ நிறைய அற்புதம் செய்யற, எல்லாம் கூட்டமா உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க, நம்ம சபைக்குள்ள வந்து இது பண்ணிட்டு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு நீ என்ன செஞ்சுக்க, ஒரு 13 இதை வந்து பண்ணிக்க, அதுக்கு மேலே நீ என்ன செய்யக்கூடாது. அதே மாதிரி அவர் முதல் பிரசங்கம் எப்படி பண்ணாரா? ஒருத்தர் சொன்னார், அது நான் படிக்கல, ஒருத்தர் சொன்னதான் சொல்றேன், உண்மையா அப்படியே சொல்றேன். ஒரு காட்சிக்காக சொன்னார். ஒரு இடத்துல போய் ரெக்டர் உள்ள போய் ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்றதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாங்களாம். அவர் வரலையா. இவர் உள்ளுக்கு கிச்சன்ல பாத்திரத்தை கழுவிட்டு இருந்தாராம். ரெக்டர் வந்து சொன்னாரா, அதோடி இன்னைக்கு வர வேண்டிய ஆள் வரல, நீதான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாரா. அப்படிதான் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ எப்படியோ ஒரு தேவனுடைய மனிதன், தேவன் அவருக்குள்ள வாசம் செய்த அற்புதங்களை அடையாளங்களை செய்தாலும் ஒரு கீழ்ப்படிதல் இருக்குது பார்த்தீங்களா? செய்யாத அப்படின்னா செய்ய மாட்டேன். எனக்கு மேல இருக்கக்கூடிய என்னை வழிநடத்தக்கூடியவங்க எனக்கு எது சொன்னாலும் அது ஒருவேளை எனக்கு அது தீமையா தெரியலாம், ஆனா மேல இருக்கக்கூடியவங்க எனக்கு சொல்லும் போது அது நன்மையாகத்தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருக்குதா? இருக்கா? உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னா நீங்க அதை அப்படியே கீழ்ப்படிச்சு செய்வீங்களா? அப்படி கீழ்ப்படிஞ்சதுனால தான் அவர் புனித தன்மைக்கு ஆண்டவர் அவரோட இறங்கி அவரோட கலந்து இருக்கிறதுக்கு அவரால் முடிஞ்சது. எனக்கு கீழ்ப்படியாமை தான் முதல் பாவம். ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்த முதல் பாவமே என்னதுதான்? கீழ்ப்படியாமை தான். அப்போ முதல் காரியம், நம்ம எத்தனையோ சத்தியங்களை கேட்கிறோம், எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம், சரியா? ஆனா நான் மாறினாதான் நான் சொல்லக்கூடியவங்களும் மாறுவான். நான் முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டவர் அருகில வரும். அப்படி இன்னைக்கு அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டாரேன். எபேசியர் 6:1 வாசிக்கும் போது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருங்கள். எபிரேயர்
13:17 எபிரேயர் 13:17 எபிரேயர் 13:17. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இப்படி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. அப்போ ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அந்தோணி நினைச்சிருக்கலாம்ல, ஆண்டவர் என்ன பயன்படுத்துறாரு, இவரு என்ன தடுத்து நிறுத்துறாரு, நான் நிறைய பேருக்கு நான் உதவி செய்யணுமே, நினைச்சிருக்கலாமா, நடத்துக்க வேண்டாமா, நினைச்சிருக்கலாம். அப்படின்னா இதே போல அதே சபையில வந்த ஃபாதர் பியோ, 5 காயப்பட்ட பியோ, அவரும் நிறைய அற்புதங்களை செய்வார். அவருடைய திருப்பலியில நிறைய பேர் மனமாற்றம் அடைவாங்க, பாவங்களை அப்படியே சொல்லுவார். அப்படிப்பட்ட ஃபாதர், ஒரு குருத்துவ அபிஷேகம் பெற்ற குருவானவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பலியை நிறைவேற்றது, அதுதான் அவருக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. ஆனால் அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ரெக்டர் சொல்லிட்டாரு, நீ என்ன செய்ய வேண்டாம், வெளியே வந்து பலி செலுத்த வேண்டாம், நீ ரூம்லேயே என்ன செஞ்சுக்க இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதற்கு கீழ்படிச்சு செஞ்சாராம். அறையிலேயே அடைக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு அவருடைய சரீரம் என்ன செய்யப்படல, அழியாம இருக்கு. அதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. சத்ரு நம்மளை இருதயத்துக்குள்ள பல விதமான போராட்டங்களை போட்டு நம்மளை எப்படியாவது சத்திய வழியில இருந்து நம்மளை விலகி போறதுக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்வான். இந்த ஜீவ பாதையில போறதுக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வெளியே கொண்டு வருவான். நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு நீங்க இங்க வந்து உட்கார்ந்ததுனால இந்த வார்த்தைகளை கேட்க முடிஞ்சது. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்க முடியாதபடி உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன செய்வான்? கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு காரியமா கொண்டு வந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. ஆனா தேவன் உனக்கு கொடுக்க வேண்டிய அப்பம், தேவன் உனக்கு கொடுக்க வேண்டிய மண்ணா, அது இன்னைக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு வேறு வழியில நீ இங்க கேட்கறது ஒண்ணுதான், அங்க கேட்கறது ஒண்ணுதான் சொல்லி நீ அங்க போய் உட்கார்ந்தா அங்க கிடைக்குமா? இல்ல. ஒண்ணு வனாந்திரத்துல கொண்டு போய் வனாந்திரத்துல உனக்கு அருகில நீரூற்ற வச்சிருக்கிறாரு, அதை நீ அவரை நோக்கி பார்க்கும் போதுதான் உனக்கு அது கிடைக்கும். உலகம் எங்கும் இருக்கிறவர்கள என்ன நோக்கி பாருங்கள், அப்பொழுது உங்களுடைய முகம் பிரகாசம் அடையும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம கவனமா இருக்கணும். பிசாசு ஒவ்வொரு விதங்கள்ல நம்ம மேல விதைய போடுவோம். ஆனா நம்ம கரெக்டா இருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம மட்டும் ஆஸ்வதிக்கப்படுறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஒருத்தன் ஊழியம் செஞ்சா யாரு கனப்படுத்துவாராம்? பிதாவானவர் கனப்படுத்துவாராம். நீங்க அறிஞ்சும் அறியாமலும் இந்த ஊழியத்தை செய்றீங்க. நீங்க அறிஞ்சு செய்றீங்களா அறியாம செய்றீங்களா எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், நீங்க பண்ற ஊழியத்துக்கு கனம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அதை உறுதியா பெயர் புகழுக்காக செய்யாதீங்க. செய்யறது உண்மை உள்ளவர்களா செய்யணும். உண்மையுள்ள மனிதன் என்ன செய்யப்படுவான்? எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுவான். அப்போ நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த ஊழியத்துல உண்மையா இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு அதுல பெருக வைப்பார். இன்னைக்கு இத தெளிவா மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. முதல் காரியம், சத்ரு வந்து நம்ம மேல எந்த விதையை போட்டாலும் அதை நான் தூக்கி எரிஞ்சிட்டு இயேசுவின் அன்பை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன். அவர் எனக்கு என்னைக்குமே நல்லதுதான் செய்வார், தீமை செய்யவே மாட்டார். நான் உண்மை உள்ளவரா இருப்பேன், அவருக்கு உண்மை உள்ளவரா என்ன செய்வேன், நான் இருப்பேன். அதே மாதிரி நீங்க நல்லா கவனிச்சிருக்க தேவனுடைய பிள்ளைகளை, துணிகரமான காரியங்கள்ல ஈடுபட்டாரு. ஆண்டவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி துணிகரமான காரியங்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, கவனமா இருக்கு.
அடுத்தது நம்முடைய அறைகள் என்ன செய்யப்படணும்? வேத வசனத்தினால நிரப்பப்படும். நமக்கு புத்தி எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தியா இருக்கணும். குழப்பத்தில் இருக்கக்கூடாது. இருமனமாய் செய்கிற எந்த காரியமும் பாவம். அப்போ எனக்கு ஒரு குழப்பம் இருக்குதுன்னு நான் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்துடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டிருக்கிறாரா? நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்துல ஒரு தெளிவை கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துல தெளிவுக்காக வந்தீங்க. ஆனா உங்களுக்கு தேவையான காரியத்துல ஒரு காரியத்துல ஏதோ ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு தெளிவு இல்லைன்னு நீங்க நம்புனீங்கன்னா இந்த செய்தியை வீட்டுல போய் மறுபடியும் தியானிங்க. கர்த்தர் உங்களோட இல்லைன்னு பேசுவாங்க. ஆமென். அப்படியே நம்ம எழுந்திருப்போம். பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. இந்த நாளிலே தெளிந்த மனநிலைகளையும் ஆண்டவரே உள் அறைக்குள் சென்று ஜெபிக்கக்கூடிய அனுபவங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்பி அல்ல ஆண்டவரே, நீர் உம்முடைய பிரசனத்தினால் ஆளுகை எடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீர் ஆளுகை எடுப்பீராக. பலவீனங்கள் மறைவதாக, கட்டுக்கள் உடைக்கப்படுவதாக, உள்ளத்தின் ஆழத்தில் வைராக்கியம் உண்டாகட்டும். பிள்ளைகள் உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஆண்டவரே, இந்த மண்ணையிலிருந்து வெளியே சென்றிருக்கக்கூடிய ஆடுகளை தேடி ஓடி கண்டுபிடித்து அதை மறுபடியும் மந்தைக்குள் கொண்டு வருகிற பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக. தொழில அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி. கையிட்டு செய்யப்பட்ட தொழில தேவனுடைய அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக, குழந்தை பாக்கியங்கள் கர்த்தர் கட்டளையிடுவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும். வீடு வாசல் இல்லாதவருக்கு வீடு வாசலை உண்டு பண்ணி கொடுப்பீர்கள். நாமும் மகிமை அடைவதாக. நாளில் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.